ஐயா பாலாஜி செல்வமணி ஐயா, நீங்க வந்து 2 கண்லயும் வந்து லென்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. புருவ மத்திய பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அதனால புருவ மத்திக்கு பார்க்கறது அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புருவ மத்தியில பார்க்கறது அப்படின்னோன, கருவிழிய நகர்த்தி புருவ மத்தியில தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க. அது கிடையாது. புருவ மத்தி அப்படின்னா, நம்மளுடைய புருவ மத்தி இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க கண்ணாடியில ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கலாம் மொத. பார்த்துட்டு, அத அப்படியே உள்ளுக்குள்ள கண்ல நெனச்சுக்கிட்டே நீங்க வாசி யோக பயிற்சி செய்யலாம். அந்த இடத்துல உங்களுடைய வாசி மந்திரம் எழுதியிருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, அந்த எழுத்த நெனச்சுக்கிட்டே நீங்க 10ஆம் வாசல்ல ஓதலாம். அதனால நீங்க ஸ்ட்ரெயிட்டா கூட புருவ மத்திய பார்க்கும்போது, உங்க கருவிழிய கொண்டு போய் புருவ மத்தியில வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே கருவிழி ஸ்ட்ரெயிட்டா இருந்து கூட நீங்க புருவ மத்திய நெனச்சுக்கலாம். இது எல்லாமே நெனப்பு தானே தவிர, கண்டிப்பா நீங்க பார்க்கறது இல்ல. உங்களால உங்களுடைய நெத்திய உங்க கண்களால பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. கண்ண எப்படி திருப்புனாலும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா நெறைய பேரு கண்ண ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நீங்க பார்க்கணும் பூர்வ மத்திய. அப்படி இப்படின்னு சொல்லி தராங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கண்ண ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மூடிட்டு கூட உங்களுடைய புருவ மத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணாடியில ஒரு தடவ பார்த்துக்கோங்க பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி. அந்த விஷயத்த கண்ல நெனச்சீங்கனாலே, அந்த இடத்தை நோக்கி உங்க வாசி பயணிக்க ஆரம்பிக்கும். அதனால கண்ண கொண்டு போயி அப்படியே புருவ மத்திக்கு ஒரு இக்கட்ல கொண்டு போய் மூக்குக்கு நடுவுலலாம் வைக்கணும்னு விஷயமே கிடையாது. அப்படிலாம் வச்சா கண்ணு ரொம்ப வலி வரும். எல்லாருக்குமே வரும். அதனால அப்படிலாம் செய்ய வேண்டியது இல்ல. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு எதார்த்தமா அப்படியே உட்கார்ந்து, எதார்த்தமா உங்க புருவ மத்திய நெனச்சாலே போதும். கண்டிப்பா வாசி மேல்நிலை அடையுங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க கண்ணுடைய அந்த கருவிழிய நீங்க நகர்த்தவும் தேவையில்ல. உங்களுடைய அந்த லென்ஸ் போட்டிருக்க அந்த கண்ண வந்து நகர்த்திலாம் நீங்க அ கஷ்டப்படணும்னு இல்ல. நல்லபடியா நீங்க அதே நிலையிலேயே புருவ மத்திய நினைக்க முடியும் ஐயா. வேற ஒண்ணும் கிடையாதுங்க.